வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு கதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி அந்த கதையில என்னடா ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில யாரு ஹீரோ, யாரு வில்லன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க. சோ அதனால இந்த கதையை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை வந்து ஒரு ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கதையில வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டை வந்து 3 மிகப்பெரிய ராஜாக்கள் வந்து சம பங்கிட்டு ஆண்டுட்டு வராங்க. இந்த 3 ராஜ்யத்திலே காமனா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு குழந்தை பொறக்குது. அந்த குழந்தை வந்து தன்னோட 10வது வயசு வரைக்கும் மீதி குழந்தைகள் மாரியே நல்லா சாப்பிட்டு, நல்லா விளையாண்டு, நல்லா ஆர்வமோட பள்ளிக்கெல்லாம் போயிட்டு நல்லா படிச்சுட்டு வருது. தன்னோட 11வது வயசுல இருந்து என்ன ஆகுதுன்னா, கல்வி மேல இருந்த ஆர்வம் ஃபுல்லா குறைஞ்சு, காட்டு விலங்குகளை வேட்டையாடுற யுக்தி மேலயும், காட்டு மரங்களை வெட்டி புது புது விஷயங்கள் பண்றது மேல அந்த ஆர்வம் வந்து அந்த குழந்தைக்கு அதிகமாகிட்டே போகுது. அதனால என்ன பண்ணுதுன்னா, அந்த நாட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேட்டைக்காரனை கண்டுபிடிச்சு தன்னோட சீடனா ஏத்துக்கணும் மாதிரி வேண்டுது. அதே மாதிரி அந்த வேடனும் அந்த குழந்தைய வந்து தன்னோட சீடனா முழு மடங்கா ஏத்துக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லி தராரு. இதே மாதிரி நாட்கள் நகருது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 15 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது. அதோட 20 வயசு நெருங்கும் போது தன்னோட குரு கிட்ட இருந்து எல்லா வித்தையிட்டையும் கத்துக்கிட்ட தன்னோட சீடன் திரும்ப குருவாகிறான். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த 3 மிகப்பெரிய ராஜாக்களும் வந்து தன்னுடைய காட்டை இனிமேல் நம்ம வந்து பராமரிக்கணும், காட்டு விலங்குகளை நம்ம காப்பாற்றணும். அதனால இனிமேல் வேட்டையாடுறதுக்கு, காட்டுல இருக்க மரங்களை வெட்டுறதுக்கு மிகப்பெரிய தடையை ஏற்படுத்துறாங்க அந்த 3 ராஜாக்களும். அதே மாதிரி ஒரு அரசனையும் வெளியிடுறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, மிகப்பெரிய வில்வித்தைக்காரனான நம்மளோட குரு என்ன பண்றாருன்னா, இனிமேல் நான் வேட்டையாட மாட்டேன், காட்டு மரங்களையும் நான் இனிமேல் சேதப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி எடுத்துட்டு தன்னோட வேட்டையை நிறுத்திடுறாரு. ஆனா சீடனுக்கும் வயசு 20 ஆகுது. சோ அதனால என்ன பண்றாருன்னா, தன்னோட இளமை துடிப்புனால தன்னோட ராஜாக்களுடைய கட்டளையை ஏற்காம காட்டுக்குள்ளார தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு காட்டுக்குள்ளார போயிட்டு வேட்டையாடுறது, மரங்களை வெட்டுறது, இதே மாதிரியான செயல்களை வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட குருக்கும் ராஜாக்கும் தெரியாத நடந்துட்டு இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல வந்து குரு வந்து கண்டுபிடிச்சிடாரு, தன்னோட சிறந்த சீடன் வந்து இது மாதிரி காட்டுக்குள்ளார போயிட்டு இன்னும் வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சா ராஜா வந்து தன்னோட சீடனே கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு குரு வந்து தன்னோட சீடன்ட்ட போய் சொல்றாரு, இனிமேல் வேட்டையாடுறலாம் வந்து நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்காத சீடன் திரும்ப வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தற்செயலா தன்னுடைய குருவே வந்து ஒரு சண்டையினால தன்னுடைய குருவே வந்து கொன்னுட்டு காட்டுக்குள்ளார போயிட்டு நிரந்தரமா பதுங்கிடுறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்ன பண்றான்னா, தன்னுடைய போர் வீரர்களுக்கு வந்து கட்டளையிட்டு நீங்க போய் காட்டுல போயிட்டு அந்த சீடனை வந்து புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. புடிக்குள்ளார போன சோல்ஜர்ஸ் வந்து யாருமே உயிரோடு திரும்பல. கடைசியா பார்த்தா காட்டுக்குள்ளார இருக்க சீடன் வந்து குருவா மாறி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இது மிகப்பெரிய கேஸ் ஆகுது. சோ ராஜா கிட்ட போயிட்டு இதை சொல்லும் போது ராஜா என்ன பண்றாருன்னா, நம்மளால ஒரு படையால கண்டிப்பா அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 ராஜா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. மீதி 2 ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை அறிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைகளே வந்து ஹெல்ப்புக்கு வந்து திரும்ப கூட்டிட்டு வராங்க. திரும்ப 3 படைகளும் சேர்ந்து காட்டுக்குள்ளார சுமாரா 1 வருஷம் 2 வருஷம் இல்லாத சுமாரா 30 வருஷங்கள் மேல தேடி கண்டுபிடிச்சு கடைசியா வந்து குருவா மாறின சீடனை வந்து புடிச்சு கொல்றாங்க. இதுக்கு நடுவுல என்ன இருந்துச்சுன்னா, காட்டுக்குள்ளார அந்த வேட்டைக்காரன் வந்து தன்னுடைய காட்டுல சுத்தி இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே தனக்கு கிடைச்ச அரிய வகையான மிருகங்களோட தோல், தந்தம், இது மாதிரி அரிய வகையான மரங்கள்லாம் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு ராஜாவே காட்டுக்குள்ளார வாழ ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி ராஜாக்கோட சிப்பாய்களும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனை காட்டுக்குள்ளார இவனை பிடிக்கிற சாக்குல இந்த காட்டு ஓரமா இருந்த மக்களை எல்லாத்தையுமே உறுத்தி சித்திரவதைப்படுத்தி சில சமயத்துல அடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு காலகட்டத்துக்கு மேல எப்படி மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, காட்டுக்குள்ளார இருக்க வேட்டைக்காரன் வந்து மிகப்பெரிய ராஜாவாகும், வெளியே இருக்க ராஜா வந்து மிக மாதிரி சிப்பாய்கள் பண்ண கொடுமையினால ராஜாவோட பேரு வந்து ஒரு திருடனை போல ராஜிக்கப்பட்டு இப்படி காட்டை சுத்தில இருக்க மக்கள் வந்து காட்டுக்குள்ள இருக்க வேட்டைக்காரனை வந்து ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் வந்து வேட்டைக்காரனை வில்லனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி காட்டை சுத்தியில இருக்க மக்கள் வந்து ராஜாவை வில்லனா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாட்டு மக்கள் வந்து ராஜாவை இன்னும் மிகப்பெரிய ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கே குழப்பமா இருக்குல்ல? இப்ப இந்த ஃபுல் கதையும் கேட்டு முடிச்ச வாட்டி இதுல யாரு ஒரிஜினலா ஹீரோ, ஒரிஜினலா வில்லன் சொல்லிட்டு உங்களுக்கு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே கதையை வந்து நீங்க ஃபெமிலியரா எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான்.